ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். இந்த நிகழ்ச்சி இணைந்து வழங்குவோர் கும்பகோணம் டிகிரி காப்பி, சுகுணா காப்பி பார், பேட்டை கடத்திரு, உள்ளிக்கோட்டை. நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்கள் அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில் வாங்க சோழன் ஷாப்பிங் மால், மேலாரஜ வீதி, மன்னார்குடி மற்றும் கிருஷ்ணா பிஸ்கட் அண்ட் சீட்ஸ் பெரிய கடை வீதி, கிளை நட சென்டர் மன்னார்குடி, சோழன் சுமார்ட், மேலாரஜ வீதி, மசூத் எதிரி மன்னார்குடி, ஆர் ராம்லாஸ் ஜுவல்லரி அண்ட் பேங்கர்ஸ், பாத்திர பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் நடை சென்டர் பஸ் ஸ்டாண்ட் அருகில் மன்னார்குடி மற்றும் வைஷ்ணவி ஜுவல்லரி அண்ட் பேங்கர்ஸ், ஐயர் பெட்ரோல் பங்கு எதிரில் விஎஸ்டி காம்ப்ளெக்ஸ், திருக்கோணிப்பாளைய ரோடு மன்னார்குடி மற்றும் தாரா நகை அடக்கடை, கோல்டன் கவரிங், ஜவுளி ரெடிமேட்ஸ் அண்ட் ஃபுட்வேர்ட்ஸ், பேட்டைக்கடை தெரு, உள்ளிக்கோட். டைகரு, என்னடா பண்றியா? இந்த மானியத்தை பிடிச்சு கொண்டாங்கடா. தென்னந்தோப்புல தாண்டா இருக்கேன். உண்டுன்னு பாத்துரும்டா. இன்னைக்கு வாங்கின பணத்தை கொடுக்கவே இல்லடா. பிடிச்சு கொண்டாங்கடா. தென்னை மரத்தை கட்டி போட்டு உரிப்போ தோல. என்ன அண்ணனாரு ஒன்னாது படிச்சு கட்டி போடுறான். நான் வந்து பசிக்கிறேன்டா. அவன் என்ன அடிச்சு அடிச்சு கொண்டு விடுவாங்களா? பணம் வாங்கிட்டா நான் வந்து பேசிக்கிறேன்டா. கொண்டு விடுவாங்களா? பணம் வேணும்டா நமக்கு. என்ன விடுங்கடா, விடுங்கடா, விடுங்க விடுங்க. நான் பார்த்துக்கிறேன்டா, விடுங்கடா. பணம் வாங்கி எவ்வளவு நாள் ஆகுது? ஆளை கண்டுட்ட ஒளிகிற என்னடா அது? வட்டி வாங்கின்றா, வாடுறப்ப வீட்டில் வந்து குஞ்சிருந்தீன்றா. வீட்டுக்கு வந்து அவன் பொண்டாட்டியை கேட்டாக்கா அந்தாங்கிறவா இந்தாங்கிறவா ஆளை காணுங்கிறவா. நீ அப்படியே டப்பா கொடுத்து அங்கே பார்த்த கல்யாணத்தில் பார்த்தா ஒளிகிற போயின்னுக்கிட்டு இன்னைக்கு 2 ஆள் பிடிச்சி கொண்டாந்து பொறுத்த பிறகு ஐயா பாசு நான் பண்ணுறேங்கிறேன். ஒன்னா தோலை உரிச்சு தொங்கோட்டம் பண்ணும்டா. உன்ன என்ன நினச்சிட்டு இருக்க நீ? ஐயா 1 மாதம் பேக் கொடுங்க ஐயா. கணக்கு முடிச்சிடலாம் உங்களுக்கு. 1 மாதம் பேக் கொடுங்க ஐயா. விட சொல்லுங்க ஐயா. 1 மாதம் கணக்கு முடிச்சிடலாம் ஐயா. வட்டி மாதம் கொடுத்துடலாம் ஐயா. ஏய், அவனை அவுத்துருங்கடா. அவுத்துட்டு இல்லை 1 மாசத்துல கணக்கு தீரலன்னு வச்சுக்க, தலைகீழ கட்டி விட்டுருவான். இதே தென்னை மரத்துல தலைகீழ கட்டி விட்டுருவான். என்ன டைகரே, அவுத்துறா 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 அவுத்துட்டு வெட்டி விடுறான். அவனை உண்டா விடுறான். தலைவரா, திருவிழா அந்த காத்தவராயனை நடத்துறானா 40 வருஷமா நடத்திட்டு இருக்கான். நம்ம நடத்த மாட்டோமா? அது என்னன்னு நீங்க முடிவு பண்ணுங்க. நீங்க 40 வருஷம் அவனே தான் நடத்திட்டு இருப்பானா? காத்தவராயனுக்கு ஒரு முடிவு பண்றீங்க நீங்க. எத்தனை தடவை நாமளும் பொறுத்து போறது? திருவிழா நம்ம நடத்தணும். நீங்க ஏற்பாடு பண்றீங்க, நம்ம நடத்துறோம். நம்ம உங்க தலைமையில விமர்சனம் பண்றோம்.
காத்தவராயன் முதல்ல ஊர் கூட்டத்தை கூட்டுட்டோம்டா. திருவிழா யார் பண்றதுன்னு நான் பாத்துக்கிறேன்டா. வாங்கடா. வர வரையும் கட்டிடும்டா. ஹலோ ஹலோ, அடியே கண்ணம்மா, சொல்லுங்க. என்னடி பண்றான் அவன்? கையெழுத்து போட்டானா? நான் என்னென்னமோ பேசி பாக்குறேன், எதுக்குமே அவன் ஒத்து வர மாட்டேங்கிறான். அவனுக்கு கஞ்சி தண்ணி எதுவும் கொடுக்காது, பச்சை தண்ணி கூட கொடுக்காத நீ. சரி சரி, நான் வந்து அவனை எந்த இல்லைன்னு பாத்துக்கிறேன். நம்ம ஆளை அழைச்சிட்டு வரேன் நானு. நம்ம ஆளுகளை அழைச்சிட்டு சீக்கிரம் வாயா வீட்டுக்கு. முதல்ல அவனுக்கு தோலை உரிச்சு போட்டு நீ வெயிடி வரதுல வந்த ரெண்டுத்துல வாயா வீட்டுக்கு, வாயா முதல்ல சீக்கிரம் வாயா. பச்சை தண்ணி கூட கொடுக்காத வராதுல. எந்திரா எந்திரி. எந்திரா எந்திரி. எந்திரா எந்திரி. அம்மா நான் புள்ள குட்டிக்காரம்மா, 50 நிலதமா இருக்குது. அதை வச்சு நம்ம குடும்பத்தை ஓட்டி ஆகணும். என்னை விட்டுருங்கம்மா, தயவுசெய்து என்னை விட்டுருங்கம்மா, என்னை விட்டுருங்கம்மா, என்னை விட்டுருங்கம்மா. சங்க அறுத்துருவேன். பத்திரத்துல கையெழுத்து போடாம இந்த வீட்டை விட்டு போக முடியாது நீ. நடிக்காதரா. அந்த 50 வச்சுட்டு என்னடா பண்ண போற நீனு? அதை வச்சுதான் பிள்ளைங்களை கரையேற்றணும். 10 வருஷமா உன்கிட்ட கையெழுத்து பத்திரத்துல கையெழுத்து போடான்னு சொல்லிட்டு இருக்கேன். கேக்குறியா? நீ சொல்றத கேக்குறியா? அதே இழந்துட்டு நான் என்ன பண்றதுமா? நான் பிள்ளைங்களை ஆச்சு என்ன விட்டுருங்க. நீ இப்ப கையெழுத்து போட்டுதான் போற பாரு. நீ கையெழுத்து போடாம இங்க நீ போக முடியாதுடா. இங்க நீ போக முடியாது. டயரு அவன் காலம்பலேருந்து கையெழுத்து போட முடியாதான்டா. அண்ணன் தண்ணி எதுவுமே கொடுக்கல. சரியா? நம்ம போலீஸ் வேதாவுக்கு போன போடுறான், போட்டு வர சொல்லிங்க. அவனை வச்சுக்கிட்டு தான் நம்ம கையெழுத்து வாங்கணும். சரியா? ஏய் முருகா, பிடிச்சா எடுத்து வாங்க, போட்டு வெளுத்து விளங்குவோம். பத்திரத்தை எடுத்துடா கையெழுத்து வாங்குறதுக்கு. அப்படியா? எடுத்துறான். அவனை கையெழுத்து போட வைங்க. நீங்க போடலன்னு வச்சுங்க, தென்னை மரத்துக்கு உரமாக்கி விட்டுறான் நானு. கண்ணம்மா, நன்றி உண்டாடி. டயரு ஏதாவது பொண்ணு போட்டு என்னடா என்னம்மாட வர்றாங்க இது? போன போடுற திருப்பி இன்னொரு பொண்ணு போட. வேளாங்க போன் அடிச்சுட்டேண்ணா. போலீஸ் தானே வந்துகிட்டு இருக்காருண்ணா அவரு. இந்த தண்ணி கொண்டு வரதுக்கு வேண்டாருமா? என்னடி பண்றான் அவன்? காலையில இருந்து அடிச்சு உதச்சு கேட்டுட்டேன், எதுக்கும் ஒத்து வர மாட்டேங்கிறான். என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்கு இவங்களே பேசி பேசி ப்ரெஷர் அதிகமா போகுது. காலம்பரம் 2 மாதத்துல ப்ரெஷர் மாத்திரம் எடுக்காம போயிட்டேன். நீ எடுத்து வச்சியா என்ன? இங்க வச்சுக்கிட்டு தீனி போடுறது பெருசா இருக்கு. என்ன பண்ண? நீ வேத போலீஸ் வந்துடுவாரு, வந்தானே வச்சு உரிச்சு தப்பலாம் கட்டிடுவாரு சொல்றேன். வேற என்ன பண்ண? அவனுக்கு கஞ்சி தண்ணி குடிச்சியா? அதான் எதுவுமே கொடுக்கல. டேய் டயரு, அவனை என்ன காட்டுறா ஃபர்ஸ்ட்? யாருன்னு தெரியுமா உனக்கு? உனக்கு உயிர் முக்கியமா இல்ல உன்னோட நட முக்கியமா? ஒழுங்கு மரியாதையா கையெழுத்த போட்டுட்டு
ஊரு போய் சேர்றத பாரு முதல்ல. இல்லைன்னு வச்சுக்க உடம்புல தலா நிக்காது உனக்கு. ஐயா இருக்கிறது 50 புள்ளி மட்டும் தான் ஐயா. அதை வச்சுதான் என் பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், எல்லாம் பண்ணணும். அதையும் இழந்துட்டேன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாதுங்க ஐயா. என்னை விட்டுருங்க ஐயா, நான் வச்சு பழச்சிக்கிறேன் ஐயா. ஐயா உங்களை தெரிஞ்சு கேட்குறேங்க ஐயா. உன் குடும்பம் முளைக்க பணம் தானே உனக்கு வேணும். நீ பத்திரத்துல கையெழுத்து போடு, அந்த பணத்தை நாங்க தானே உனக்கு. பையா வேதா உட்காருங்க. என்னண்ணா எப்படிங்க, நல்லா இருக்கீங்களாண்ணா? விருந்து பெரிய பெரிய விருந்தெல்லாம் நடக்குது இருக்கு. ஏன் வேதா சார், நீங்க இல்லாம விருந்து வச்சிருக்கோமா என்ன? நீ இருந்ததானே விருந்து மருந்து எல்லாமே. என்ன நீ இல்லாம அவனு நடக்குது? எல்லாம் நீ தான் என்ன என்ன பார்த்துட்டே இருக்கிற, ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிற. எல்லாம் சரிதான்ண்ணா, விருந்து வைக்கிறது ஓகே தான். ஆனால் லாஸ்டாக சொல்லி போயிருங்க மருந்து வைக்கிறேன்னு. எனக்கு எலி மருந்து வச்சிடாதீங்க. எனக்கு டிஎஸ்பி, எனக்கு வேலை இருக்குன்னா டிஎஸ்பி ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அண்ணா உங்களுக்கு நான் எவ்வளோதான் செஞ்சுருக்கேண்ணா, இது செய்ய மாட்டேன். என்ன செய்யணும்ண்ணா? ஏன்னா எங்கள் டிஎஸ்பி ஆஃபீஸில் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நான் நிறையா செய்கிறேண்ணா, என்ன செய்யணும்னு சொல்கிறேன், செய்கிறேன். வேதா, நம்ம கொள்ளையில 50 குழி கிடக்கு. அந்த 50 குழியை கேட்டு தான் நம்ம எழுதி வாங்குறோம். அவனுக்கு என்ன வேணுமோ காசு கொடுக்கணுமோ அந்த காசை கொடுத்துருவோம். சரியா? அது என்னன்னு நீனே பேசு, அதை முடிவு பண்ணு. யோ இங்க வாயா. அண்ணன் சொல்றாரு உண்மையா? ஆமாங்க ஐயா. ஐயா எனக்கு இருக்கிறது 50 குழி நிலம் தாங்க ஐயா. அதை வச்சுதான் என் பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் ஐயா. ஆனா அந்த நிலத்தை எழுதி கொடுன்னு சொல்லி என்னை கொண்டு வந்து வச்சு தண்ணி சோறு கூட கொடுக்காம என்னை அடின்னு அடிக்கிறாங்க ஐயா. என்னால முடியல ஐயா, எனக்கு பயமா இருக்குய்யா. எனக்கு உயிர் போடுமா பயமா இருக்குங்க, செத்துரும் பயமா இருக்குங்க ஐயா. என் நிலத்தையும் என்னை நீங்க தான் ஐயா காப்பாத்தணுங்க ஐயா. அண்ணன் எது சொன்னாலும் சரியாதான் இருக்கும். எழுதி கொடுக்க வேண்டியதானே? சும்மா எழுதி கேட்கிறாரு, பணம் தர்றேன்னு சொல்றாருல்ல, எழுதி கொடுக்க வேண்டியதானே? வீட்டுல என்னன்னு கேட்டு 10 நாள் உனக்கு டைம் தரேன், 10 நாள் தான் டைம். மரியாதை எழுதி கொடுத்துரு, உரிச்சிருவேன். ஏய் டயரு, அவனை கொண்டு கட்டி விடுறா, கட்டி விடு. 10 நாள் கழிச்சு ஏதா அதை பார்த்து எழுதி கொடுக்க சொல்லு. சரியா? கட்டி விடுறா போய்டா. கண்ணாடியை ஃபர்ஸ்ட் கட்டுங்க. ஏங்க வேதாவுக்கு ஏதாவது சில்லறை இருந்தா கொடுத்து விடுங்க. அம்மா தம்பி இப்ப அழைக்க வரும் இருந்தா அப்பதான் வர்றியா? இரு, தண்ணி எடுத்து வரேன். எங்க புள்ள போன் அடிச்சுட்டு வர்றேன்னு சொல்லிட்டு வர்றான். நீங்க பாட்டுக்கு நோட் எடுத்து வச்சு கணக்கு பார்த்துட்டு இருக்கீங்க. போய் பிள்ளைய கூட்டு வராம இங்க நடந்து வர்றான் அவ்வளவு தூரம். உடனே உங்களுக்கு ஏதாவது புரியுதா எவ்வளவு தூரம் நடந்து வர்றது? அம்மா அப்பா, நான் போன்ல சொன்ன மாதிரி நான் இன்டர்வியூல செலக்ட் ஆயிட்டேன்ப்பா. மாசம் வந்து எனக்கு 40,000 சம்பளமா. 2 பேரும் ஃபர்ஸ்ட் எந்திரிங்க, நான் உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். தம்பி முதல்ல தாத்தா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கடா. வாடா உன் பேரன் பாஸ் பண்ணிட்டு வேலை கிடைச்சு தெரியுமா? ஆசீர்வாதம் பண்ணு தாத்தா. எனக்கு ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதம் பண்ணுங்க தாத்தா. நல்லா இருப்பான் வாழ்க்கையில. பேராண்டி, உனக்கு வேலை கிடைச்சு ரொம்ப சந்தோஷம். நீ நல்லா இருக்கணும். தம்பி சமைச்சு வச்சிருக்கேன், சாப்பிடு. நானும் அப்பாவும் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறோம். நீ போனா போய் சாப்பிட்டுட்டு படுத்துக்கோ. சரிப்பா.
சுவாமி பையன் பிஇ படிச்சிருக்கான், வேலை கிடைச்சிருச்சு. சுவாமிட்ட 5 பேருக்கு அர்ச்சனை பண்ணி பிரசாதம் கொடுங்க. பையனுக்கு வேலை கிடைச்ச வரைக்கும் சந்தோஷம். சுவாமியை நல்லா பிரார்த்தனை பண்ணீங்க. மேற்கொண்டு நல்லா உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் வசந்தங்கள் கைகூடிய. ஹலோ, ராஜேஷ், எங்கடா இருக்க? குளத்தங்கரையில வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இன்னமும் காணோம். வேமா வாடா. வந்துகிட்டு இருக்கேம்மா, இருமா வரேன். சாரிடி பிரியா, ரொம்ப நேரம் உன்னை வெயிட் பண்ண வச்சதுக்கு. கொச்சிக்காதடிமா. பரவாயில்ல, உட்கார்றா. எவ்வளவு நாளை தண்டா உட்கார்றது? யாராச்சும் தப்பா நினைப்பாங்கல்ல, அதான் திட்டிட்டேன். கோச்சிக்காதடா. பரவாயில்லடி பிரியா, நீ தானே திட்டின. சரி, எனக்கு பசிக்குது, சாப்பிட்டுட்டு பர்ச்சேசிங் போவோமா? சரிடா, எனக்கும் பசிக்குது, வா ஃபர்ஸ்ட் போய் சாப்பிடுவோம். சரி வா போவோம். வீட்லயும் போயிடலான்னு பார்த்தோம், கோயில பாத்தீங்களா எவ்வளவு கூட்டம். அவனுக்கு பேர சாப்பாடு வேற செய்யணும். அவனுக்கு மணி ஆயிட்டு இவ்வளவு லேட்டா. என்னங்க நம்ம பையன் ராஜேஷ் மாதிரியே இருக்கான். யாரோ ஒரு பொண்ணு வேற பக்கத்துல உட்காந்துருக்கா. ஆமாண்டி, நம்ம பையன் பேர் தான் தெரியுது. கிட்ட போய் பாப்போம் வா. ராஜேஷ், என்ன இங்க உட்காந்துருக்க? வெளில போயிட்டு வரமான்னு சொன்னேன், இங்க வந்து உட்காந்துருக்கேன். நானும் அப்பாவும் கோயிலுக்கு வந்தோம். என்ன இங்க என்ன பண்ற? இந்த பொண்ணு யாரு? யாரா அது? இல்லம்மா, என் கேர்ள் ஃப்ரெண்டுமா, சும்மா எதாச்சியா பார்த்தோம், அதாம்மா பேசிக்கிட்டு இருக்கோம். கேர்ள் ஃப்ரெண்டா? வீட்டுக்கு வர தொலைச்சு போறேன். வாடி. உங்க அப்பாவும் அம்மாவாடா? என்ன நடக்க போன்னு தெரியலடா. சரி வா, நான் பாத்துக்கிறேன். எதா இருந்தாலும் வா, நான் அப்பா அம்மா நான் பேசிக்கிறேன் வா. டேய் ராஜேஷ், அன்னைக்கு நம்மளை குளத்தங்கரையில் உங்கள் அம்மா அப்பா பார்த்தாங்களாடா? அன்னிலேருந்து எனக்கு மைண்டே சரியில்லைடா. உங்கள் அம்மா அப்பா எதுவும் சொன்னாங்களாடா? ஆமாண்டி, அன்னைக்கு அப்பா அம்மா 2 பேரும் பார்த்துட்டு யார் இந்த பொண்ணுன்னு கேட்டாங்க என்கிட்ட. நான் ஒன்றே சொல்லிட்டேன், உன்னை தான் விரும்புகிறேன் அப்படின்ட்டு. அதுலேருந்து கோவத்தில் இருக்காங்க. எப்படியாச்சும் அவங்கள்ட்ட சொல்லி கன்வின்ஸ் பண்ணணும், கன்வின்ஸ் பண்ணி ஒத்துக்க வைக்கணும் எப்படியாச்சும். சரிடா, அதான் உங்கள் அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டல்ல, எங்கள் வீட்டுக்கும் தெரியணும்ல. உங்கள் வீட்டில் இருந்து எங்கள் அப்பா அம்மாட்ட வந்து பேச சொல்லுடா. சரிடி, நான் அப்பா அம்மாட்ட சொல்லி நான் எப்படியாச்சும் நான் பேச சொல்கிறேன் உங்கள் வீட்டில் வந்து. வாங்கண்ணா. வாங்க வாங்க. கோவல் நம்ம உட்காருங்க. உட்காருங்க. சௌரியமா நல்லா இருக்கலாம்? சரி சரி. வாங்க கோபாலு, அப்புறம் என்ன செய்தி சொல்லுங்க. அண்ணே, மாதம் பிறந்துட்டு ஊர் திருவிழா பண்ணணும். இப்போ உள்ள பசங்க நான் தான் பண்ணுவேங்கிறோம். பாரம்பரியமாக நாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி போய் பசங்களை விட்டோம்னு வச்சுருங்களேன், நம்ம இந்த ஊரில் இருக்கிறதுக்கு தகுதி இல்லாமல் போயிடுவோம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உடனே ஊர் கூட்டத்தை கூட்டுறிய. ஊர் கூட்டத்தில் கூட்டி அதுக்கு பிறகு ஒரு முடிவை நம்மளே எடுத்துக்கிடுவோம். யாரு சின்ன பையன் புதுசாக வந்திருக்கான், அதெல்லாம் சொல்றேன். நான் யார் அதெல்லாம் எனக்கே தெரியல, உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கான் எல்லாம்? அண்ணே, இந்த திறமையா இருக்கானே, திறமையவன் காசு இருக்கான்ல, அவன் கொஞ்ச நாள் போய் கனடாவில் கிடந்திருப்பான் போல இருக்கு. ஏதோ எக்குப்பா காசு சம்பாரிச்சிட்டான். சம்பாரிச்ச காசை வச்சுக்கிட்டு என்ன பண்றேன்னு தெரியாம நம்ம மாதிரி ஆளுங்களை அவன் மட்டும் தட்டணும்னு நினைக்கிறான். இதுதானே உண்மை. அவன் நம்ம ஊர் கூட்டம் போட்டு நம்ம ஒரு முடிவு எடுத்துன்னு வச்சிருக்கேன், அவன் பாட்டு அவன் வேலையை பார்த்துட்டு போயிடுவான். இப்போ அவன்கிட்ட இருக்க காசு நம்மகிட்ட ஆடுறான். என்ன கோபாலண்ண, என்ன இந்த கோயில் திருவிழாவை பத்தி இப்படி ஊர் கூட்டம் போடணும், அது பொண்ணு இது பொண்ணுங்கிறீங்க? நீங்க தான் வயசாயிடுச்சுல்ல, 40 வருஷம் நடத்தி இருக்கீங்க திருவிழாவை. இப்போ அவங்க இளவட்டம் கேட்குறானுங்க, ஒரு வருஷம் விட்டு கொடுத்து போங்களேன். ஏன் இன்னும் அதை பெருசா மூட்டை கட்டிக்கிட்டு பிரச்சனை பண்ணிட்டு தெரியுறீங்க? எனக்கு என்னமோ இது நல்லதா படலை நீங்க பேசுறது. நீங்க விட்டு கொடுத்து போங்க, ஒரு வருஷம் நடத்தட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். இதை ஒன்றும் பெருசாக்காதீங்க. ஏக்கா, அரிசி புடைச்சின்னா உன் வேலையை பாரு, எங்க வேலையை நாங்க பாத்துக்கிறோம்.
வந்துருச்சு அடுத்த 7:30 என்ன நடக்க போகுது. வாங்க மச்சான், உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஓஹோ, இந்த பசங்க தானா? இவங்க தான் போலீஸோட வர்றானுங்க. 7:30 கூட்டிடாதீங்க. இந்த வந்துருச்சு அடுத்தது ஒண்ணு. தலைவங்கியா இருக்கீங்களா? நாங்க திருவிழா பண்ண போறோம்னு அண்ணா சொல்லியிருக்காரு. கோயில் சாவி இருந்தா கொடுங்க, நாங்க திருவிழா பண்ணணும். என்ன சொல்றீங்க? என்ன கேட்ட? சாய் வாங்க வந்தியா? கோயில் திருவிழா பண்றதுக்கு உங்க அண்ணன் கேட்டாரு, இங்கிட்ட சாய் வாங்க வந்தியா? பரம்பரை நாங்கெல்லாம் சேர்ந்து இந்த ஊர் கோயில் திருவிழா பண்ணிக்கிட்டு இருக்கோம். நேற்று முளைச்ச காலம் எங்ககிட்ட வந்து சாவி விடுன்னு கேட்கறியா? கொத்து சாவி இடுப்புல கொத்தரங்க அடுப்புலன்னு மாமியார்கிட்ட புதுசா வந்து மருமக கேட்க வந்துட்டியா? ஓய்யா அட்ரா சக்க, இததான் நான் எதிர்பார்த்தேன். அப்படி கேளு. சரியான நேரத்துல உங்க மச்சான் வந்தது சரியான பதிலடி கொடுத்துருக்காரு. என் மச்சான் சொன்னதான் சரி. சாவி இல்ல, உங்க அண்ணன்ட்ட போய் சொல்லு. 4 பேர் சேர்ந்துக்கிட்டு சவுண்ட் விட்டா நாங்க பயந்து ஓடிடுவோமா? ஊரு கூட்டம் போடுறீங்களா? அப்ப எங்க அண்ணன் அழைச்சிட்டு வரேன். அப்ப யார்கிட்ட சாவி வாங்கினா அப்ப பாத்துக்கிறேன் நான் உங்களை. அதான் சாவி வாங்கிட்டு பண்றாங்க. சாவியை கொடுக்க வேண்டியதானே? ஏன் சாவியை கொடுக்கல? சாவியை கொடுக்க வேண்டியதானயா? நீங்க எனக்கு மிரட்டுறீங்க. அந்த பையன் ஊருக்காரன், எங்களோட பிரச்சனை இருக்கு கேட்க வந்தான். நீங்க போலீஸ்காரர் ஒண்ணுக்குறீங்க எங்க வேலை? வேற ஒண்ணும் இல்லையா, என் ஃப்ரெண்டு தான் ஏதோ கோவில்ல வந்து சாவி வாங்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்தாப்ல. அதான் நான் வந்தேன். இது வந்து பார்த்தா தான் தெரியுது. மன்னிச்சுக்காங்க, நான் வர்றேன். ஒன்னா போய் நான் அழைச்சிட்டு வந்த மாதிரி சொல்றேன். அண்ணனை கூப்பிட்டு வரேன். அங்க வந்து இப்ப வரட்டும், அங்க பாத்துக்கோ. ஓஹோ, இந்த பயல்க தானா? ஏன் போலீஸ் அழைச்சிட்டு வர்றானுங்க? பேச்சுவார்த்தை நடத்தினா போலீஸ் அழைச்சிட்டு வர்றான். கேக்கா, காலையில இருந்து அரிசி பிடிச்சிட்டு இருக்கிறிய, உலை கொதிச்சு போயிருக்க, அரிசி போட்டு சோத்தாக்குக்கா. என்னமோ நடக்குது. நடத்துங்க திருவிழாவை நல்லபடியா. காசி, காசி இல்லப்பா, ஒரு செய்தி இருக்கு. என்ன செய்தி? ஒன்றும் இல்லை காசி, தனியா கொஞ்சம் பேசணும். வண்டியை ஓரம் கட்டிட்டு வா. என்ன அர்ஜென்டா ஒரு வேலை இருக்கு? என்னன்னு படுத்துறீங்க? என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, இப்போ சிவகுணத்து குமார் உங்கள்கிட்ட கடை வாங்கியிருக்கானா? ஆமா, அதுக்கு என்னப்பா? இதுக்கா நீ அவனை கொண்டு மரத்துல கட்டி வச்சு அடிச்சிருக்கிற, உதைச்சிருக்கிற, இதுல நியாயமா அது? யோ, இந்த பாரு நல்லா இல்ல. காசி, என்ன ரொம்ப மரியாதையா பேசுற? யாருகிட்ட பேசுறன்னு தெரிஞ்சு பேசுறியா? யோ, நான் யாருன்னு உனக்கு தெரியும், நீ யாருன்னு எனக்கு தெரியும். காசு வாங்க வரும்போது உன்னை கூப்பிட்டு வந்தான். காசு கொடுத்ததுன்னா வட்டிக்கு வாங்கினது அவன், நான் உண்டு அவன் உண்டு பேசிக்கிறியா? நடுவில் உனக்கு என்ன இங்க வேலை இருக்கு? அந்த உன்னை நினைச்சுக்கிட்டு காசு வாங்கும்போது வந்தானே அவனை நினைச்சுக்கிட்டு பஞ்சாயத்துக்கு வந்துட்டியோ? நான் பாத்துக்கிறேன், எங்க வாங்கணுமா இங்க. என்ன காசு, உடம்புல பணம் இருக்கு, கையில காசு இருக்கு, அப்படி திமிரில பேசுற நீ? ஆண்டவன் ஒருத்தர் மேல இருக்கான், பாத்துக்கிட்டே இருக்கான். ஓஹோ, குமார் பஞ்சாயத்து உங்கள்கிட்ட வந்துட்ட. பாக்குறேன். தம்பி காசி, பஞ்சாயத்துனா ஊருக்குள்ள எங்கிட்ட வர ஆர்டர் பண்ண நினைக்கிற? என்கிட்ட தான் வரேன். சரி, பஞ்சாயத்து உங்கள்கிட்ட வந்துருச்சு, ஒத்துக்கிறேன். இப்போ நான் காசு கொடுத்துருக்கேன்ல, அந்த காசுக்கு என்ன சொல்ல போறீங்க நீங்க? பஞ்சாயத்து என்ன சொல்ல போறீங்கன்ற? அப்ப காசு கொடுத்தவன் ஏமாந்து போட்டுமா? என்ன சொல்ல போறீங்க பஞ்சாயத்து? ஒண்ணுகிட்ட பஞ்சாயத்து சொல்ற அளவுக்குலாம் ஒண்ணும் இல்லையா?
காசு வாங்கினது அவன், கொடுத்தது நான். எங்களுக்குள்ள பேசிக்கிறான். ஒண்ணுகிட்ட பஞ்சாயத்து பண்ணி பெரிய பஞ்சாயத்து பண்ணி கிழிச்சேன்னு எங்களுக்கு தெரியாது. உன் பஞ்சாயத்து ஒன்னோட வச்சுக்க, எண்ணுகிட்ட ஆட்ட வச்சுக்காத, நல்லா இருக்காது. வாங்கின பணம் வாங்கின போவான், நீ குந்தி கிழிப்பியோ. பஞ்சாயத்து பஞ்சாயத்து உங்க பஞ்சாயத்து நீங்களும் பங்கையா. தம்பி காசி, நீ ரொம்ப ஆணவத்திலையும் அடங்காமையும் பேசுற. இந்த ஊர்ல நாங்க வந்து பெரிய மனுஷன் கலந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு வந்து என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கான். அவனுக்கு நல்லது பண்றதே அவனுக்கு நியாயம் வாங்கிருக்கிறது என்னோட வேலை. நீ இப்ப ஏற்றி பேசி எங்களை வந்து ஒழிச்சுக்கிட்டு பேசுவீ. நீ உன்னை எங்க வச்சு நிறுத்தி எப்படி பண்றேங்கிறத அப்புறம் பாக்குறேன். பஞ்சாயத்துல உன்னை பாக்குறேன், ஊரை கூட்டுறேன், அப்போ உன் முகமுடைய கிழிக்கிறேன், உன் தோலை உரிக்கிறேன். நில்லியா, என்ன சொல்லிட்டு ஓடிட்டே இருக்கிற? யாரு தோலை யார உரிக்கணும்னு பாக்குறியா? நீ தோலை உரிக்கிறியா, நான் தோலை உரிக்கிறான்னு பாக்குறேன். யாரு டைகரை விட்டு தோலை உப்பு கொண்ட கூட விட்டுறாரு. ஹலோ டைகரே, எங்க இருக்க? உடனே நம்ம போர்செட்டுக்கு வா, முக்கியமான செயல் இருக்கு. வா, சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. என்னண்ணா அவசரமா ஃபோன் அடிச்சு வர சொன்னீங்க? எதுவும் என்ன பதட்டமா வர இருக்கீங்க? உட்காரு உட்காரு உட்காரு. என்னண்ணா எதா இருந்தாலும் சொல்லுங்கண்ணா, செய்வோம். ஏன் என்ன நடந்துச்சு? டைகரே, பல்ல போற என்னை மறைச்சு வச்சுக்கிட்டு அந்த சுந்தரேசன் உன்னை தோலை உரிச்சு விடுவேன், பஞ்சாயத்து கூட்டி விடுவான்னு சொல்றான். என் தாளு அவன் தக்க பாடம் கொடுத்தே ஆகணும். என்னென்ன சொல்றீங்க? உங்களை வரிமளிச்சாரா? அண்ணா அந்த ஆளை விடப்படாதுண்ணா. நீங்க விட்டாலும் சரி, ஆனா நான் விட மாட்டேனா. நம்ம வளர்ந்துகிட்டவன் இருக்கானே தெரியானா, அவனோட பொண்ணும் நம்ம சுந்தரேசனோட உடப்பிறந்த மகனும் ஒரு லவ்வா, புரியுதா? அவன் லவ் பண்றவளாம். என்னென்ன சொல்றீங்க? அப்பனா சுந்தரத்தை சுத்தி உள்ள அனைத்து பேரும் நம்ம கிட்ட வசமா சிக்கிட்டாங்க. அதுதான். அப்ப பக்கவா முடிச்சு விட்டுருவோம். என்ன நான் சொல்றது? ஆமா ஆமா ஆமா, அப்படிதான் பண்ணணும். இப்ப வச்சு செய்வான். நம்ம துணியா இருக்கானே அவன்கிட்ட சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி ஏட்டு வேதா இருக்கானே வேதலிங்க அவன்கிட்ட சொல்லிட்டேன். என்ன பிடிச்சி ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி இந்த போக்சா சட்டங்கிறாங்களே அதுல பிடிச்சி உள்ள வச்சிருவோம். அவனை உள்ள வச்சது பிறகு அவன் எந்த பஞ்சாயத்து பண்றாங்கன்னு பாத்துருவோம். நம்ம புரியுதா இல்லையா? என்ன பஞ்சாயத்து அவங்களா நம்ம பாத்துக்குவோம். திருஞானத்தையும் வேதலிங்கத்தையும் வழி கொண்டு வர்றது என்னோட வேலை. அதான் நான் பாத்துக்கிறேன். சரி கிளம்பு, ஆக வேண்டிய வேலையை பாரு. சரியா? திருவிழா பத்தி பேசணும்னு சொன்னீங்க, எல்லாம் கூடியிருக்கான். என்ன நிகழ்ச்சி பண்றது என்னன்னு யோசனை பண்ணி சொல்லுங்க. என்ன மச்சான் யோசிக்க வேண்டியது இருக்கு. வழக்கம் போல என்ன செய்யறோமோ செஞ்சுட்டு போறோம். அப்பல அன்னிலேருந்து இன்ன வரைக்கும் நம்ம குறைச்ச கொடுக்குறது மீசக்காரன் என்ன 3 தடவை வழியில மறைச்சு என்ன சவால் விடுறான். அவனுக்காகவே நம்ம இந்த வருஷம் திருவிழாவை எப்பவும் உள்ள அளவுக்கு சீரும் சிறப்புமா விமர்சையா கொண்டாடுறோம். அது எந்த தடை வந்தாலும் எத்தனை ஆள் அழைச்சிட்டு வந்தாலும் அவனுக்கு கட்டுப்படாம நம்ம வந்து முன்னு இந்த திருவிழா தடவை செய்யறோம். என்ன சொல்றியா? என்னண்ணே, ஏற்கனவே அந்த பையங்க வந்து பிரச்சனை மட்டும் போயிருக்கானுவ. அந்த பிரச்சனையை நம்ம பார்த்து தான் பேசணும். அண்ணே நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், அந்த வீசக்காரன் வந்துகிட்டு இருக்கானே. அண்ணே என்ன பெரிய புலின்னாரு, ஒண்டியா வந்திருக்கிறாரு. என்ன நம்மள சீறிடுவாரா? புலியா? புலியில் என்ன சிங்கம். சிங்கம் சிங்கில தான் வரும். என்ன இந்த வாட்டி திருவிழாவை நான் தான் நடத்துறேன். உங்களால என்ன பண்ண முடியும் பாத்துங்க. என்னால நடத்துறேன். புலி சீரிடுமா? சிங்கம் சீரிடாது, தடிச்சு புதங்கிடும். நினைப்போச்சிங்க. சேதியா பண்றிய சேதி?
நீங்க என்ன ராஜ பரம்பரையா? நீங்களே வந்து 30 ஆண்டு காலமா இந்த ஊர்ல திருவிழா நடத்திட்டு இருக்கணும். நான் சின்ன பிள்ளையில தான் நீங்க நடத்திட்டு இருக்கீங்க. எனக்கு இப்ப எத்தனை வயசு ஆகுது? உனக்கு வயசு ஆகி இன்னமும் நீங்க திருவிழா பண்றீங்க. நாங்களாம் எப்ப திருவிழா பண்றது? யார்கிட்ட காசு திருவிழா பண்றீங்க? எங்கிட்ட காசு என்ன பண்றீங்க? ஊர்ல வீட்டுல போய் படுத்தோமா இருந்தோமான்னு சொல்லிட்டு எங்களை மாதிரி இளைஞர்களுக்கு வழி வகுத்து விடுங்கய்யா. எப்ப பார்த்தாலும் நீங்க தான் பண்ணிட்டு இருந்தா என்ன அர்த்தது? தம்பி இந்த பாருப்பா, ரொம்ப ஆக்ரோஷமா பேசாத. திருவிழா பண்றது சாதாரண விஷயமா? பண்ணி பார்த்தான்னு தெரியும். 30 வருஷமா பண்றோம்னா எப்படி? ஒழுங்கா வரசோடு பண்ணி ஓட்டு காசு மட்டும் இல்ல ஊர்ல வசூல் பண்ணி கரெக்டா என்னென்ன செலவு எப்படி பண்ணணும் அப்படி வரமுறைப்படுத்தி ஊருக்கு தெரிவிச்சு இன்னைக்கு திருவிழா பண்ணிக்கிட்டு பேர் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆத்த கட்டி மீன் பிடிச்சாலும் அது எவ்வளவு கஷ்டம்னு தெரியுமா? திருவிழா பண்ற சாதாரண வேலை நடத்திக்கிட்டு இருக்கியா? நானும் உன்னை பாக்குறேன், எப்ப பார்த்தாலும் எங்ககிட்ட வந்துகிட்டு எடுத்து பேசிக்கிட்டு நீ சின்ன பிள்ளைன்னா சின்ன பிள்ளைக்குள்ள வேலையை பாரு. நாங்க போய் படுத்து கிடக்கணுமா? உன்னால என்ன முடியுமோ நீ பண்ணி பாரு. இந்த திருவிழா நாங்களே நடத்துவோம். என்ன சொல்றிய? நம்ம எல்லாம் சேர்ந்து நம்ம பெரியவங்க தான் செய்யலாம். கத்துக்கிட்டு போயிடுவான். கழுத தெரிஞ்சு கட்டருமான கதையா? ஆரம்பத்துல ஒரு 20 பேர் வந்தாங்க, அப்புறம் ஒரு 10 பேரோட வந்தாப்புல, அப்புறம் பார்த்தா ஒரு 2 பேரோட வந்தாப்புல. நீ ஒருத்தாளா வந்துக்கிட்டு இங்க கடிக்குதான் பூனை பிராட்டுறது மாதிரி இருக்கு. இது கடிக்குது. திருவிழா நம்ம தான் நடத்துறான். இதுக்கெல்லாம் அஞ்ச மாட்டான். என்ன மச்சான் சொல்லுங்க. கச்சக்குட்டியா காளையான்னு பாக்குறேன். அவர் என்னன்னா ஆட்டை கட்டி மீன் பிடிக்கிறது. எந்த காலத்துல நீங்க இருக்கிறீங்க? மீனா பிடிக்கிற மீன் பீச்சு வேலை போட்டா மீனை சுருட்டுறாரு. நாங்க சின்ன பிள்ளையா நீங்க என்ன பண்றீங்க? நீங்க எந்த வேலை நீங்க பாக்குறேன் திருவிழா பண்றேன்னு பார்த்துட்டு உங்களை என்ன பண்றேன்னு பாருங்க. என்ன பண்றன்னு மட்டும் பாரு, பார்த்துக்கன்னு சொல்றோம். நல்ல விஷயம் நடக்கும் போது 4 பேரும் வந்து எடுக்கதான் நிற்பான். அதெல்லாம் பார்த்து எத்தனை தடவை பண்ணிட்டோம். அரட்டல் விட்டாலும் பயந்துக்கிட்டு இருந்தா கதை ஆகாது. இப்போ அவர் வேலையை பார்ப்போம். வாங்க மச்சான். ஐயா, உங்க வீட்டுல யார் ராஜேஷ்? பேரன் தான் ராஜேஷ். என்ன விஷயம் சொல்லுங்க. ஐயா கொஞ்சம் கூப்பிடுங்க. தம்பி ராஜேஷ், போலீஸ் வந்திருக்காங்க, வெளியே வா. என்னவாமா பிரச்சனை? போலீஸ் வந்திருக்காங்க, என்னாச்சு? உங்க பையன் தான் ராஜேஷா? ராஜேஷ் மேல வந்து கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அது விசாரணை பண்ண தான் வந்திருக்கோம். என்ன சார் கம்ப்ளைண்ட்? ஏன் மேலையா? யார் சார் என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தது? கம்ப்ளைண்ட் பண்ற அளவுக்கு என் பையன் என்ன சார் செஞ்சான்? என்ன மச்சான் போலீஸ்ல வந்து நிக்குது வாசல்ல? என்ன விஷயம்? பிரியாங்கிற பொண்ணு வந்து உங்க பேரன் மேல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு, பாலியல் கம்ப்ளைண்ட். அது சம்பந்தமா விசாரிக்க வந்திருக்கோம். வணக்கம் சார். சீதாராமன் என் கூட தான் இருக்காப்ல. ஸ்டேஷனுக்கு அனுப்பணுமா? இந்த உடனே அனுப்புறேன் சார். கூப்பிடுறாங்க, உடனே நீங்க போங்க. ஓகே ஓகே. என்ன தம்பி போலீஸ் எல்லாம் வந்துருக்குது? என்ன விஷயம்? என்ன உள்ள மச்சான்? நானும் இப்பதான் வந்தேன். உன் பையன் மேல ஒரு பொண்ணு கேஸ் கொடுத்துருக்குதான். இந்த பாலியல் புகார்னு சொல்லி போட்டு சொல்லிட்டு இருக்காரு. நான் மாமாட்ட விசாரிச்சுருந்தா நீ வந்துட்டேன். என்னம்பி திருஞானத்து மூலம் நம்ம பேரன் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. அதுக்கு தான் வந்திருக்காங்க போலீஸ். ஒரு பொறு என்ன சொல்ற? திருஞானமா? அப்ப அது காசோட வேலை தான். அது காசு கொடுக்க வேணாமே. ஆஹா, திருஞானத்தை வச்சு திரிக்க ஆரம்பிச்சிட்டானா? அவன் விட்டு நம்ம விட்டு பாத்துக்குவான். நானும் என்னடா போலீஸ் வந்து நிக்கிறேன்னு பார்த்தா உள்ள இருந்து திராவல் வேலை பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த காசு போய் நேரத்தே 2 சவால் விட்டு போனான். உன்னை பாத்துக்கிறேன் வச்சுக்கிறேன் போனான். அதான் மாமா தெரிஞ்சு போச்சு எனக்கு. திருவிழா பண்றேன் புதுசா ஒரு பயில வந்து அலைஞ்சிருக்காங்களே, அந்த பயில பண்ற வேலை அதெல்லாம் அதேதான் மாமா.
ஏய் தம்பி, நேற்று அங்கே பேசிக்கிட்டியா அந்த பொண்ணா? ஆமாப்பா, அந்த பொண்ணு தான்ப்பா. அதாண்டா அன்னைக்கே சொன்ன உன்னை, இனிமேல் அந்த பழக்கம் வச்சக்கூடாதுன்னு சொன்னேன். நீ தான் காரணம் குழந்தைக்கும். அவனுக்கு அவ்வளோ செல்லம் கொடுத்து தம்பி இந்த பிரச்சனையில் வந்து நிற்கிது, குடும்ப குழப்பத்தில் நிற்கிது. இப்போ என்ன பண்ணுறது? இருங்க, நானே அந்த பொண்ணுக்கு ஃபோன் அடிச்சு வர சொல்கிறேன். வர சொல்லு. ஹலோ பிரியா, எங்கடி இருக்க? நீ ஏதோ என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு போலீஸ் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க. என்னங்க சொல்ற ராஜேஷ்? நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தனா? நீ முதல்ல கிளம்பி எங்கள் வீட்டுக்கு வாவே. உங்க வீட்டுக்கு வரணுமா? இங்க வர நான் ஏறலாம். ஐயோ, என்ன பண்ணி தொலைச்சான்னு தெரியலையே, ஒண்ணுமே எனக்கு புரியலையே. முருகா, நம்ம போட்ட பிளானு ஒர்க் அவுட் ஆகுது ரோய். அங்கே பாடுறா சுந்தரேசன் குடும்பம் 4 பேச்சு ரோய். நம்ம வேதா வந்துட்டு என்ன வந்திருக்கா ரோய். எல்லாத்துக்கும் வச்சிட்டோம்டா ஆப்பு வேற. என்ன தலைவர, ஒரே கூட்டமா இருக்கு. வாங்க வாங்க உட்காருங்க. ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன பிரச்சனை. நாங்களும் உங்களை நடத்திக்கிட்டு இருந்தோம், வந்துட்டீங்க. அப்பா, அந்த பொண்ணே வந்துருச்சுப்பா. என்ன சொன்னானே, இந்த குடும்பத்தை எடுக்காது சொன்னா கூட எப்படி நடத்த நிக்க வச்சிட்டியா? சரிங்களா, பொறுமையா இருப்பா, பொறுமையா இருப்பா. உன்னை நடத்துல விட்டுருவனா? உன் குடும்பம் வேற, என் குடும்பம் வேறையா? ரெண்டும் ஒரு குடும்பம் தான்யா. நம்ம பேசி சேர்த்துக்கோ உடனே. சரியாயிட்டுங்க. நீங்க சொன்னது கரெக்டா இருக்க பத்திலா, அதே தான் நடந்திருக்கு. இவனு தான் அவனு வாயாலே வந்துட்டு பத்திலா. போலீஸ் இப்ப நீங்களே பேசிங்க. தம்பி, இந்த பொண்ணு தானே தம்பி? அந்த பொண்ணு இங்க வாங்க, நீங்களே கேளுங்க அதுக்கிட்ட. பாப்பா, என்னம்மா இது உண்மையாம்மா? நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தியா? கம்ப்ளைண்ட் நீ கொடுத்தியா? நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கல சார். தெரிஞ்சு போயிட்டாருங்க, பொய் புகாரம் தெரிஞ்சு போயிட்டாருங்க. நாங்க பேசி அவங்களும் சொல்லிட்டாங்க, கேட்டுக்கிட்டு இருந்தியா? இப்ப நீங்க கிளம்புங்க சார். நாங்க இது சொந்த பிரச்சனையால நடந்திருக்கு, நாங்க பேசிக்கிறோம். அவங்க அப்பா வந்து புகார் கொடுத்துருக்காரு, வந்து வாபஸ் ஆக சொல்லுங்க. வாங்கி அவர் அங்க சொல்றேன், நான் கிளம்புறேன். இப்படி வாங்க, கொஞ்சம் வெளியே நின்று பேசுவோம். ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருக்கு, கை எல்லாம் வாங்க. தம்பி, இதுவரை நடந்த பிரச்சனையெல்லாம் உங்களால தான் எல்லாம் உணர்ந்துருக்கிறீங்க. ஊர்ல திருவிழா நடத்தணும், நல்லபடியா நடத்தணும். நம்ம மாமச்சனை, சொந்தக்காரன், ஜோடிக்காரன், அங்கத்தூர், பக்கத்தூர் எல்லாரையும் கூப்பிட்டு சந்தோஷமா திருவிழா நடத்தணும். உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை. இந்த பொண்ணு மாப்பிளையும் விரும்புது. அவங்க 2 பேரையும் நம்மளே சேர்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும். அதான் என்ன சொல்றீங்க? சொல்ற மாதிரி செய்ய முடியாதா? ஒத்துக்கிட்டு நல்லபடியா செய்யுங்க, நானும் விரும்புறேன். சரிண்ணே, நீங்க சொல்ற அனைத்து நான் ஏத்துக்கிறேண்ணே. என்னாலதான் அந்த பாதிப்புன்னு நீங்க சொல்றீங்க, நான் ஏத்துக்கிறேன். என்ன டயரு சரியா? சரிங்கண்ணா, உங்களோட சேர்ந்து அவங்களையும் கோஆபரேட் பண்ண சொல்லுங்க. எங்களுடைய நாங்களும் அவங்களுக்கு எந்த தொந்தரவு இல்லாம இருக்கிறோம். திருவிழா நல்லபடியா நடப்போம். சரியா? திருஞானத்துக்கு இது மாதிரி வந்த பிரச்சனைக்காண்டி திருஞானத்து பொண்ணு கல்யாணத்தை ஜாம் நம்ம எல்லாரும் சேர்ந்தே கொண்டாடுவோம். சரிதானே? சரி. என்னப்பா திருஞானா, டயரு செய்யலாண்ணா, நல்ல காரியம் தானே, சேர்ந்து செஞ்சு வைப்போம். ஓகேயா பாப்பா? ஓகேடா உனக்கு? நம்ம 2 பேரும் சண்டையும் போக இந்த பொண்ணு மாப்பிள்ள சேர்த்து வச்சு இந்த ஊருக்கே ஒரு வசந்தம் வச்சிருந்தேன். இவங்க வாழ்க்கையும் வசந்தமா கொண்டாடட்டும்னே. இதை பாக்குற டிவி அனைத்து பேரும் வசந்தமா கொண்டாடுங்க. அது மட்டும் இல்ல, இந்த தம்பிக்கும் இந்த பொண்ணுக்கும் இன்றிலிருந்து வசந்தம் வந்தது. வாழ்க்கையில அவருக்கு வசந்தம் வந்து வானுவேற வளரட்டும், எல்லோருக்கும் வசந்தம் வரட்டும்.